கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே ஒரு உயிருள்ள வார்த்தை, நீதிமொழிகள் 15:13, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன தூக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன தூக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். அன்பார்ந்தவர்களே, எப்போதுமே காலைல எந்திரிச்ச உடனே இப்படி மூஞ்ச இப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. காலைல எந்திரிச்சோன்னே ஒரு முகத்தில் ஒரு களை தெரியணும், சந்தோஷமாக இருங்க. மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம். மன துக்கத்தினாலே இந்த ஆவி முறிந்து போயிடும். இந்த மனதுக்குள்ளே அதிகமான கவலைகளையும் அதிகமான போராட்டங்களையும் சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். அதை இறக்கி வச்சுருங்க. இந்த ஆத்மா வாழ விடுங்க. இந்த ஆத்மா வாழ விட்டால் தான் மற்ற உறுப்புகள் வாழும். இந்த ஆத்மாவை துக்கத்தை நிறைச்சி வச்சுன்னு சொல்லி மற்ற உறுப்புகள் பாதிப்பு உண்டாயிடும். இன்றைக்கி அனைவர் அநேக பிரச்சனைகளை இந்த ஆத்மாவில் சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சுமக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? மன துக்கத்தினால ஆவி என்ன செய்வான்? முறிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஆவி முறிஞ்சு போனால் என் உயிர் இருக்காது. எங்களை இந்த ஆத்துமாக்களை எப்போதுமே ஒரு சந்தோஷத்தை வர வச்சுக்கோங்க, ஒரு மன அமைதியை வர வச்சுக்கோங்க, ஒரு நிம்மதியை வர வச்சுக்கோங்க. அப்படி வர வைக்கும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் அது பாடு சீராக இயங்க பார்த்துக்கொடுங்க. குடல் இருக்கிறது, கண் இருக்கிறது, பல் இருக்கிறது, மூளை இருக்கிறது, கிட்னி இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, இரத்த நாளங்கள் இருக்கிறது, எலும்பு இருக்கிறது, இது பூரா இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இது நல்லா இருக்கணும்னா இந்த ஆத்மாவை நல்லா வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே கவலையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நாளை தினத்தை குறித்து போகிற எல்லாத்தையும் துக்கத்தை சுமக்கும் போது இங்கேருந்து என்ன செய்ய தெரியுமா? எல்லா பக்கம் நரம்பில் சப்ளை ஆகுது, எல்லா உறுப்புக்கும் சப்ளை ஆகுது. அப்போ நல்லா இயங்கிட்ட குரூப்பு சக்க உறுப்புது, அவனை என்ன ஸ்பீடு குறைஞ்சிடும், அப்படி குறைஞ்சிடும். கடைசியில் கல்லெடுப்பு வரும். இப்படி பலவிதமான நோய்கள் வருங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இரு அப்படிங்கிற. இதை வாழ வச்சுட்டிங்கன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்துருவீங்க. அதனால தான் ஞானி எழுதுகிறாரு, முகமலர்ச்சி நல்ல ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன தூக்கத்தினால ஆவி முறிஞ்சு போகும். எப்போதும் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா பிலிப்பியருக்கு பவுலடிகளை சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுது என்ன செய்யுங்க? சந்தோஷமாக இருங்க, பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் சுபிக்கிறேன் தகப்பனே இயேசுவே. அப்போ அந்த நாளில் கூட எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்து கொண்டு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சுமந்து கொண்டு, கடன் பிரச்சனை சுமந்து கொண்டு, பலவீனங்களை சுமந்து கொண்டு எத்தனையோ தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆண்டவரே, கணவன் ரசிக்கப்படாமல் மனைவி ரசிக்கப்பட்டு, பிள்ளை ரசிக்கப்பட்டு, மனைவி இப்படி பல காரியங்கள் குடும்பங்களில் இருக்கிறது. இன்றைக்கி இந்த குடும்பங்களில் ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே. ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, இந்த நாளை ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.